ஆர் யூ ஆஃப் ஃப்ரீடம்? நீங்கள் சுதந்திரமாக இருக்கிறீங்களா? என்ன கேள்வி செந்தில் இது? நான் 1947 நான் வந்து சுதந்திரத்தை வாங்கிட்டேன், இப்போ வந்து சுதந்திரமாக இருக்கீங்களான்னு கேட்டிங்கன்னா இது முட்டாள்தனமால இருக்குது சொல்லுவீங்க. இந்த கேள்வியை நான் மாற்றி கேட்குறேன். நீங்கள் எந்த ஆர்கனைசேஷன் டிபெண்ட் பண்ணாத ஒரு லைஃப் வாழ முடியுமா? எந்த ஒரு ஜாபையும் டிபெண்ட் பண்ணாத ஒரு வாழ்க்கை வாழ முடியுமா? அவ்வளோ ஏன் நீங்கள் கல்யாணம் ஆயிடுச்சுன்னா உங்களோட ஹஸ்பண்டையோ ஒய்ஃபையோ டிபெண்ட் பண்ணாத ஒரு வாழ்க்கை உங்களால் வாழ முடியுமா? உங்கள் பேரண்ட்ஸை டிபெண்ட் பண்ணாத ஒரு வாழ்க்கை உங்களால் வாழ முடியுமா? அவ்வளோ ஏன் பணத்தை டிபெண்ட் பண்ணாமல் உங்களால் வாழ்க்கை வாழ முடியுமா? பணத்தை பற்றி நம்மளுக்கு என்ன சொல்லி கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, செந்தில் நல்லா படி, நல்லா படித்தா நல்ல வேலைக்கு போக முடியும், நல்ல வேலைக்கு போனால் நல்லா சம்பாதிக்க முடியும், நல்லா சம்பாதிச்சா நல்லா பிடிச்ச வாழ்க்கை நம்மளால் வாழ முடியும்னு சொல்லியிருப்பாங்க. பணக்கார வாழ்க்கை நம்மளால் வாழ முடியும்னு சொல்லியிருப்பாங்க. ஆனால் நம்ம நல்லா தான் படிச்சிருப்போம். நல்லா படிச்சுட்டு நல்ல வேலைக்கு போனாலும் நம்மளால் பணக்கார லைஃப் வாழ முடியுதா? முடியலையே. முதல்ல ஏன் நம்ம பணக்காரன் ஆகணும்? நான் ஒரு வகுப்பறையில் மாணவர்களுக்கு கேட்டேன், இதில் வந்து எத்தனை பேர் வந்து நீங்கள் வந்து பணக்காரன் ஆகணும்னு, ரிச் பீப்புளாக மாறணும்னு கேட்கும்போது எத்தனை பேர் கை தூக்கியிருப்பாங்கன்னு சொல்லுங்க அப்போ. ஒரு 5 பேர் இல்லை ஒரு 10 பேர்? இல்லைங்க, ஒருத்தர் கூட கை தூக்கலைங்க. அதுக்கப்புறம் நான் அந்த வகுப்பு முடியும் போது கேட்டேன், எதுக்கு வந்து நீங்கள் யாரும் ஒருத்தர் கூட வந்து கை தூக்கலைன்னு கேட்கும்போது அவங்க கொடுத்த பதில் என்னென்னா, சார் நாங்கள் வந்து ரிச் ஆகணுன்றதுல என்னோடய ஆம்பிஷன் கிடையாது, என்னோடய எய்ம் கிடையாது. ரிச்சுன்றது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஈவல், கெட்டதுக்கு வந்து உருவாக்கும். பணத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு அளவாக இருந்தால் போதும், நமக்கு அதுக்கு மேலே இருந்தால் நமக்கு பிடிச்ச லைஃப் ஆடுற அளவுக்கு பணம் இருந்தால் போதும். இதுதான் வந்து அவங்களோட பதிலாக இருந்துச்சுங்க. நானும் இதே சிந்தனை தான் உங்களுக்குள்ளே இருக்குன்றத நான் நம்புகிறேன். எனக்குள்ளே இந்த சிந்தனையோடு தான் நானும் வளர்த்துக்கப்பட்டாங்க. பட் ஒரு 2 புக்கு என்னோடய வாழ்க்கையில் மிகப்பெரிய தாக்கத்தை உருவாக்கிச்சுங்க. நான் வந்து முழுசாக அந்த புக்கு வாங்கிலாம் படிக்கல, குக்கி எஃப்எம்ல தான் நான் கேட்டேன். நான் ஒன்று த மில்லியனர் ஃபாஸ்ட் லைன் அண்ட் 2வது ரிச் டேட் அண்ட் புவர் டேட். ஸோ செந்தில் வந்து நான் நினைக்கிறேன் நீ வந்து இந்த புக்கை படிச்சுட்டு அந்த சம்மரியை வந்து இந்த காணொலியில் வந்து பதிவு பண்ணுற போல சொன்னீங்கன்னா அது கிடையாதுங்க. இந்த புக்கை வந்து நான் ஆய்வு பண்ணி நான் அப்ளை பண்ண போகிறதுக்கான ஒரு விஷயத்த வந்து ஒரு தொடக்கமாக தான் இந்த வீடியோவை வந்து நான் உருவாக்கலான்னு இருக்கேங்க. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, ஃபினான்ஷியல் ஃப்ரீடம்னா என்ன, ஃபினான்ஷியல் ஃப்ரீடம் அடையிறதுக்கு ஒரு 5 இயர்ஸ்க்குள்ளே ஃபினான்ஷியல் ஃப்ரீடம் அடையிறது எப்படின்றத பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். ஹாய் வாரியர்ஸ், வாங்க வீடியோ வேகமாக பார்த்துட்டு போயிட்டே இருக்கலாம். வீடியோ ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நான் ஒரு டிஸ்க்ளைமர் கொடுத்துட்றேன். எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஐ ஹாவ் 0% ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் இன் மணி சேவிங் அண்ட் இன்வெஸ்டிங். அதாவது எனக்கு வந்து பணத்தை வந்து சேமிக்கிறதுலோ அதை வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா 0% ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் தான் இருக்குது, 0% ஆஃப் அனுபவம் தான் இருக்குது. இது என்னடா ஒரு பெருமையான விஷயமா சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா, இல்லைங்க, இல்லை. எனக்குள்ளே வந்து வேற ஒரு தாட் ரொம்ப நாள் ஓடிட்டு இருந்தது, வேற ஒரு எண்ணங்கள் ஓடிட்டு இருந்தது. பணத்தை பற்றி அது என்னன்றதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். அந்த 2 புக்கு வாசித்ததுக்கப்புறம் என்னோட எண்ணங்கள் வந்து எந்த அளவுக்கு வந்து சரியாக இருந்ததுன்றது என்னால் புரிஞ்சிக்க முடியுதுங்க. என் ரிலேட்டிவ்ஸும் சரி, என்னோடய ஃப்ரெண்ட்ஸும் சரி என்கிட்ட கேட்ட கேள்வி என்னென்னா, உனக்கு என்ன தகுதி இருக்குது நீ வந்து ஃபினான்ஷியல் ஃப்ரீடமில் பதிவு பண்ணுறேன்னு சொல்லி கேட்டாங்க. அதனால் உண்மைதான், எனக்கு தகுதி இல்லை. ஆனால் எனக்கு என்ன இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா, எனக்கு ரைட்ஸ் இருக்குங்க. ஐ ஹாவ் ரைட்ஸ் டு பிகம் ஃபினான்ஷியல் ஃப்ரீடம். ஆமாவா இல்லையா? சரிதானே? அப்போ உங்களுக்கும் ரைட்ஸ் இருக்குது ஃபினான்ஷியல் ஃப்ரீடம் அடையிறதுக்கு. ஸோ நம்ம 2 பேரும் சேர்ந்து ஒன்றா ட்ராவல் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கான முயற்சி தான் இந்த வீடியோ. திஸ் இஸ் டே 1 ஆஃப் மை ஜர்னி. சரி, நம்ம ஒன்றா சேர்ந்து பயணிப்போமா? ஃபர்ஸ்ட் நம்ம ஃபினான்ஷியல் ஃப்ரீடம்னா என்னன்றதை பற்றி பார்க்கலாம். அதாவது நிதி சுதந்திரம்னா என்னன்றதை பற்றி பார்க்கலாம். உங்களுக்கு ரெனியூவல் எனர்ஜினா என்னன்னு தெரியுமா? அது எப்படி ஒர்க் ஆகுதுன்றது உங்களுக்கு தெரியுமா? ரெனியூவல் எனர்ஜினா என்னன்னு கேட்டிங்கன்னா, குறையில்லாத ஆற்றல், அதை தான் ரெனியூவல் எனர்ஜி சொல்லுவாங்க. இப்போ உதாரணத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா சன்லைட்டு. இப்போ சன்லைட்டு பொறுத்த வரைக்கும் நீங்கள் 24 மணி நேரத்தில் 12 மணி நேரம் சன்லைட் நம்ம சூரிய வெளிச்சம் நமக்கு கிடைக்கும். சரியா? அது நீங்கள் வந்து ரூமில் இருந்தாலும் சரி, வெளில போனாலும் சரி, வாக்கிங் போனாலும் சரி, இல்லைனா ஒரு கம்ப்யூட்டர் ரூமில் உட்காந்து லேபில் உட்காந்து ஒர்க் பண்ணிட்டு இருந்தாலும் சரி, எப்போ இருந்தாலும் உங்களுக்கு வந்து ரெனியூவல் எனர்ஜி வந்து சன்லைட்டுன்றது குறையாமல் நமக்கு கிடச்சிட்டே இருக்கும். சரியா? சூரியன் இருக்கிற வரைக்கும் நமக்கு வந்து சூரியன் வெளிச்சம் வந்து நமக்கு வந்து குறையாமல் கிடச்சிட்டே இருக்கும். இதுதான் வந்து ரெனியூவல் எனர்ஜி சொல்கிறாங்க. இப்போ இந்த மாதிரி தான் வந்து நம்ம வந்து பணத்தை வந்து உருவாக்கணும். நம்மளால் பணத்தை அப்படி உருவாக்க முடியுமான்னு கேட்டிங்கன்னா, ஒரு சின்ன உதாரணம் சொல்கிறேன் பாருங்களேன். நீங்கள் மாதம் 30,000 செலவு பண்ணுறீங்கன்னு வச்சுங்க. உங்களால் 3 லட்ச ரூபா சம்பாதிக்க முடிஞ்ச எப்படி இருக்கும்? இல்லைனா 30 லட்ச ரூபா மாதம் சம்பாதிக்க முடிஞ்ச எப்படி இருக்கும்? செந்தில், இதெல்லாம் சாத்தியமாடா, இது இப்படிலாம் நடக்குமான்னு கேட்டிங்கன்னா, இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். உங்களால் முடியுமா முடியாதான்றதை நீங்களே சொல்ல போகிறீங்க. ஃபினான்ஷியல் ஃப்ரீடம் அச்சீவ் பண்ணுறதுக்கு முன்னாடி நமக்கு வந்து ஃபைனான்ஸ் பற்றி ஒரு பேசிக்ஸ் தெரியணுங்க. அது என்னன்றதை பற்றி தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் மணி இன்ஃப்ளேஷன், பணம் வீக்கம். பணம் வீக்கம்னா என்னன்றது புரியுமா? பணத்தோட வேல்யூ கம்மியாகும்னு நான் சொன்னால் உங்களால் புரிஞ்சுக்க முடியுமா? ஓகே, இப்போ தான் ஃபஸ்ட் டைம் கேட்குறீங்கன்னா ஐ வில் எக்ஸ்பிளைன் வாட் இட் இஸ்.
இப்போ உதாரணத்துக்கு 10 ரூபா கொடுத்து நீங்கள் ஒரு பிஸ்கட் பாக்கெட் வாங்குறீங்க. ஓகே, நீங்கள் அந்த 10 ரூபாயை எடுத்துன்னு போய் உங்கள் பர்ஸ்லையோ இல்லை உங்கள் பீரோவில் வச்சு ஒரு 10 வருஷத்துக்கு ஒரு 5 வருஷத்துக்கு பூட்டி வச்சுருங்க. அதுக்கப்புறமேட்டா போய் அதே 10 ரூபா கொடுத்து அதே பிஸ்கட் பாக்கெட் கேட்டிங்கன்னா உங்களால் வாங்க முடியுமா? வாங்க முடியாது. ஏன்னா பணத்தோட வேல்யூ கம்மியாயிடும். ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா மணி இன்ஃப்ளேஷன் சொல்கிறாங்க. செகண்ட், இன்கம், வருவாய். இப்போ நம்மளோட வருவாயை வந்து எப்படி வகுக்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று வந்து ஆக்டிவ் இன்கம், இன்னொன்று வந்து பேசிவ் இன்கம். இப்போ ஆக்டிவ் இன்கம்னா என்னென்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் ஒரு வேலை செய்யும்போது உங்களுக்கு இன்கம் வரும், வருவாய் வரும். அந்த வேலை செய்யலைன்னா உங்களோட வருவாயும் ஆட்டோமேட்டிக்காக ஸ்டாப் ஆகிடும். இப்போ உதாரணத்துக்கு எந்த கம்பெனியில் நீங்கள் ஏதாவது ஒர்க் பண்ணுறீங்கன்னா, எந்த ஆர்கனைசேஷனில் ஏதாவது ஒர்க் பண்ணிங்கன்னா, இப்போ அதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஒர்க் பண்ணுற வரைக்கும் வந்து உங்களுக்கு சேலரி போடுவாங்க. நீங்கள் லீவ் போட்டாலோ இல்லை வேலையை விட்டு வந்துட்டாலோ உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக சேலரி கட் ஆகிடும். இது வந்து ஆக்டிவ் இன்கம்னு சொல்லுவாங்க. அதுவே வந்து பேசிவ் இன்கம்னு என்னென்னு கேட்டிங்கன்னா, ஒருவேளை நீங்கள் வந்து ஒரு ஒர்க் பண்ணும்போது உங்களுக்கு வந்து இன்கம் வராது, அந்த ஒர்க் பண்ணி முடிச்சிட்டிங்கன்னு வச்சுங்களேன், உங்களுக்கு வாழ்நாள் ஃபுல்லாக உங்களுக்கு வந்து ரெவன்யூ கொடுக்கும். இப்போ உதாரணத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா கவர்மெண்ட் ஜாப். இப்போ கவர்மெண்ட் ஜாபில் நீங்கள் போய் ஒர்க் பண்ணிட்டு இருக்கும்போது உங்களுக்கு ஒர்க் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் அவங்க பென்ஷன் தருவாங்க. ஓகே, ஸோ ஆல் பென்ஷன் ஸ்கீம்ஸ் ஆக்டிவ் ஒர்க்கர்ஸ் லைக் ஆக்டிவ் பேசிவ் இன்கம். அண்ட் ரெண்டாவது, நீங்கள் ஒரு புக்கு எழுதுறீங்கன்னு வச்சுங்களேன், அந்த புக்கு எழுதுற வரைக்கும் உங்களுக்கு வருவாய் வராது, இன்கம் வராது. ஆனால் அந்த புத்தகத்தை நீங்கள் முடிச்சதுக்கப்புறம் வந்து அதோட விற்பனை எல்லாத்தையும் வந்து நம்ம என்ன சொல்லலாம்னு பார்த்தீங்கன்னா பேசிவ் இன்கமாக உங்களுக்கு லைஃப் லாங் வந்து இன்கம் கொடுக்கும், லைஃப் லாங் வந்து வருவாய் கொடுக்கும். வாழ்க்கை முழுவதும் உங்களுக்கு இன்கம் வருவாய் கொடுக்கும். இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா பேசிவ் இன்கம் சொல்கிறாங்க. மூணாவது, அசெட்னா என்ன, லைபிலிட்டினா என்னன்றது நமக்கு தெரியணுங்க. ஸோ அசட்னா சொத்துனா என்ன, கடன் என்னன்றது எனக்கு தெரியும். இதுனா அசட்னா என்ன செஞ்சு சொல்கிறேன், நீ எனக்கு சொத்துனா கடனா கூட எனக்கு தெரியாதான்னு கேட்டிங்கன்னா, இப்போ நீங்கள் ஒரு சொந்த வீடு வச்சுருக்கீங்க, அது உங்களுக்கு சொத்தா கடனா? பதில் சொல்லுங்கள். ஓகேயா, ஃபஸ்ட்டு சொத்துனா என்னன்னு கேட்டிங்கன்னா, எது வந்து உங்கள் பாக்கெட்டுக்கு பணம் கொடுக்குதோ அது சொத்து, எது வந்து உங்கள் பாக்கெட்லேருந்து காசு எடுக்குதோ அது உங்களுக்கு வந்து கடன். ஒரு ரொம்ப எளிமையான முறையில் நான் சொல்ல போனால், ரொம்ப ஈஸியாக சொல்ல போனால், சரியா? இப்போ உதாரணத்துக்கு ஒரு மொபைல் ஃபோன் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. இப்போ மொபைல் ஃபோன் பொறுத்த வரைக்கும் நீங்கள் காசு கொடுத்து இஎம்ஐயில் காசு கொடுத்து நீங்கள் வாங்கிட்டீங்க. இப்போது அந்த மொபைல் ஃபோன் உங்களுக்கு வந்து சொத்தா கடனான்னு கேட்டிங்கன்னா, அந்த மொபைல் ஃபோன் யூஸ் பண்ணி உங்களால் பணம் சம்பாதிக்க முடிஞ்சதுன்னா, ஒரு வேளை யூடியூப் கண்டென்ட் ரெடி பண்ணுறதா இருக்கட்டும் சரி, ஏதாவது ஒரு ஆப் டெவலப் பண்ணி ஆப் மூலிமா உங்களால் சம்பாதிக்க முடிஞ்சால் சரி. ஸோ இதுக்கெலாம் வந்து பார்த்திங்கன்னா மொபைல் யூஸ் பண்ணி நீங்கள் பணம் சம்பாதிச்சிங்கன்னா அந்த மொபைல் ஃபோன் உங்களுக்கு வந்து சொத்தா ஆக்ட் ஆகும். அதுவே வந்து பார்த்திங்கன்னா மொபைல் ஃபோன் எதுக்கும் நீங்கள் பணம் யூஸ் பண்ணலைன்னா நீங்கள் ரெகுலராக ரீசார்ஜ் பண்ணி ஆகணும், ரெகுலராக வந்து சார்ஜ் பண்ணி ஆகணும். ஸோ இப்போ இதுலேருந்தே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு உங்கள் பாக்கெட்லேருந்து காசு அது மட்டும் எடுத்துகிட்டே இருக்கும். ஓகே, அப்போ ஒரே பொருளை நம்மளால் வந்து சொத்தாகவும் பயன்படுத்த முடியும், கடனாகவும் பயன்படுத்த முடியுங்க. இப்போது கிளாஸ் ஆஃப் பீப்புளை பற்றி பார்க்கலாம். ஒன்று வந்து ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ரிச் கிளாஸ் பீப்புள், செகண்ட் மிடில் கிளாஸ் பீப்புள், தேர்ட் புவர் கிளாஸ் பீப்புள். சரியா? இப்போ வந்து புவர் கிளாஸ் பீப்புள்னால் வந்து 5000 10,000 சம்பாதிக்குது. மிடில் கிளாஸ் பீப்புள்னால் 50,000 1 லட்சத்துக்குள்ளே சம்பாதிக்குது. ரிச் பீப்புள்னால் வந்து 10 லட்சத்துக்கு மேலே சம்பாதிக்குது. இப்படி வருவாயை மட்டுமே வச்சு நம்மளால் வந்து எந்த கிளாஸ் ஆஃப் பீப்புளையும் நம்ம வந்து சொல்லிட முடியாதுங்க. ஓகேயா? நீங்கள் 5000 சம்பாதிச்சு 10,000 செலவு பண்ணாலும் நீங்கள் புவர் கிளாஸ் பீப்புள் தான். 10 லட்ச ரூபா சம்பாதிச்சு 15 லட்ச ரூபா செலவு பண்ணாலும் நீங்கள் வந்து புவர் கிளாஸ் பீப்புள் தான். இப்போ கேஷ் ஃப்ளோ ஃபார் ரிச் பீப்புளை பற்றி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் அவங்க இன்கம் எங்கே போகும்னு கேட்டிங்கன்னா அசட்டில் போகும். அசட்லேருந்து பேசிவ் இன்கமுக்கு வரும். பேசிவ் இன்கம்லேருந்து எக்ஸ்பென்சஸ்க்கு வரும். எக்ஸ்பென்சஸ்லேருந்து ரீஇன்வெஸ்ட்மெண்ட் வரும். மொத்தம் 5 காம்பனெண்ட்டு நான் சொல்லியிருக்கேங்க. ஒன்று வருவாயின்றது என்னன்றது நமக்கு தெரியும். ரெண்டாவது அசட்டு, சொத்துன்னு என்னன்னு தெரியும். அவங்களோட மணி வந்து எடுத்தோடனே வர சம்பாதிக்கிறது பணம் எல்லாத்துலையும் எதில் செலவு பண்ணுவாங்கன்னா சொத்து வாங்குறதுல செலவு பண்ணுவாங்க. சரியா? ரெண்டாவது சொத்து வாங்குறதுக்கப்புறம் அந்த சொத்து வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு வந்து பேசிவ் இன்கமாக நமக்கு கொடுக்கும். பேசிவ் இன்கம் வந்து வச்சு தான் வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்பென்சஸ் போகும். எக்ஸ்பென்சஸ்க்கு அப்புறம் அவங்களோட மேஜர் எக்ஸ்பென்சஸ் என்னவாக இருக்குன்னு கேட்டால் ரீஇன்வெஸ்ட்மெண்ட். மிடில் கிளாஸ் பீப்புளோட வருவாய் என்னவாக இருக்குன்னு கேட்டிங்கன்னா முதல்ல அவங்களுக்கு இன்கம் வரும். இன்கம் வந்து எதில் செலவு பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா எக்ஸ்பென்சஸ், டேரெக்டாக எக்ஸ்பென்சஸில் போயிடும். எக்ஸ்பென்சஸில் வந்து பார்த்திங்கன்னா வந்து லைஃப் ஸ்டைலாக இருக்கட்டும் சரி, அவங்க கடனுக்கு ஏதாவது டெபிட் எதாவது வாங்கியிருப்பாங்க, கிரெடிட் கார்டில் எதாவது பர்ச்சேஸ் பண்ணியிருப்பாங்க, லோன் எதாவது எடுத்திருப்பாங்க, அதுக்கெலாம் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்பென்சஸில் வந்து செலவாயிடும். அப்புறமேட்டா கொஞ்சமாக வந்து பார்த்தீங்கன்னா கஞ்சத்தனமாக வந்து காசு சேர்த்து வைக்கிறதும் சரி, அதை இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவாங்க. இப்போ 4 காம்பனெண்ட் நான் சொல்லியிருக்கேங்க. ஒன்று வந்து பார்த்திங்கன்னா இன்வெஸ்ட்மெண்ட்டு, ஒன்று வந்து பார்த்திங்கன்னா இன்கம்.
இன்கம் வந்து எங்கே போகுது, எக்ஸ்பென்சஸில் டைரெக்டாக செலவு பண்ணிவிடுவாங்க. எக்ஸ்பென்சஸ் வந்து பார்த்திங்கன்னா வந்து லைக் லோன் பே பண்ணுறதா இருக்கட்டும் சரி, லைஃப் ஸ்டைல் வாழ்க்கைக்கு என்ன தேவையோ அதுக்கு பயன்படுத்துறதா இருக்கட்டும் சரி, எஜுகேஷன் லோன் வாங்கியிருப்பாங்க, அதுக்கு ஹவுசிங் லோன் வாங்கியிருப்பாங்க, அதுக்கு எல்லாத்தையும் வந்து பயன்படுத்துறதா இருக்கட்டும் சரி. 3வது வந்து கேட்டிங்கன்னா கொஞ்சமாக வந்து பார்த்திங்கன்னா அவங்களால வந்து சேவிங்ஸ் பண்ணுவாங்க, இன்வெஸ்ட்மெண்ட் அது கொஞ்சமாக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவாங்க. ஓகேவா? ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா மிடில் கிளாஸோட கேஷ் ஃப்ளோவாக இருக்கும். அடுத்தது போர் பீப்புளுக்கு என்ன இருக்கும்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா இன்கம் டேரெக்டாக வந்து கோஸ் டு எக்ஸ்பென்சஸ் அதுக்கப்புறமேட்டா வந்து பார்த்தீங்கன்னா சேவிங்ஸை இன்வெஸ்ட்மெண்ட்டை ரெண்டுமே பண்ண மாட்டாங்க. அடுத்து வந்து நம்ம மைண்ட் செட் அண்ட் ஹேபிட்ஸ், இந்த 3 கிளாஸோட மைண்ட் செட் அண்ட் ஹேபிட்ஸ் எப்படி இருக்குன்றதை பற்றி பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட், வியூ ஆன் மணி, பணத்தை பற்றின பார்வை. பணக்காரனை பொறுத்த வரைக்கும் பணம்ன்றது ஒரு டூல் மாதிரி. எதுக்கான டூல்னா செல்வத்தை பழகிறதுக்கான ஒரு டூல். மிடில் கிளாஸ் பீப்புள் பொறுத்த வரைக்கும் பணம்ன்றது வாழ்க்கையை வந்து பாதுகாப்பான முறையில் வாழறதுக்காக பயன்படுத்துறது. போர் கிளாஸ் பீப்புள் பொறுத்த வரைக்கும் பணம்ன்றது ஒரு சர்வே பண்ணுறதுக்கு, பிழைக்கிறதுக்கே பணம் தேவைன்றத சொல்லுவாங்க. செகண்ட், ரிஸ்க்கை பொறுத்த வரைக்கும் பணக்கார பீப்புள் வந்து கால்குலேட்டட் ரிஸ்க்கை வந்து பாதுகாப்பான முறையில் அவங்க வந்து கையாளுவாங்க. மிடில் கிளாஸ் பீப்புள் வந்து ரிஸ்க்குனால வெறுப்பாங்க. போர் கிளாஸ் பீப்புள் ரிஸ்க்குனாலே பயப்படுவாங்க. தேர்ட் வந்து ஸ்பெண்டிங்கை பற்றி பார்க்கலாம். அதாவது எதில் செலவிடுவாங்கன்றதை பற்றி பார்க்கலாம். பணக்காரனை பொறுத்த வரைக்கும் சொத்தில் வந்து செலவிடுவாங்க. மிடில் கிளாஸ் பீப்புள் பொறுத்த வரைக்கும் கம்ஃபர்டான ஒரு லைஃப் ஸ்டைல், அதாவது எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரிச்சாக காட்டிக்கிறதுக்காக அவங்க வந்து பார்த்தீங்கன்னா காரு வீடு எல்லாத்தையும் லோனில் வந்து எடுக்க ஆரம்பிச்சிருவாங்க. போர் கிளாஸ் பீப்புள் பொறுத்த வரைக்கும் டெய்லி லைஃப் வாழறதுக்கே ஒரு பிரச்சனையாக இருக்கும் அவங்களுக்கு. அப்போ டெய்லி லைஃப் நீட்ஸ் அண்ட் வாண்ட்ஸுக்கு அதுக்கே வந்து செலவு பண்ணுவாங்க. ஃபோர்த்து, இன்கம். பணக்காரனை பொறுத்த வரைக்கும் மல்டிபிள் இன்கம் இருக்கும். மிடில் கிளாஸ் பொறுத்த வரைக்கும் ஒரு ஸ்டேபிளான இன்கம் இருக்கும். போர் கிளாஸ் பொறுத்த வரைக்கும் ஒரு இர்ரெகுலர் இன்கம் இருக்கும். 5வது, கல்வி. பணக்காரனை பொறுத்த வரைக்கும் எஜுகேஷன் எப்படி பார்ப்பான்னு பார்த்தீங்கன்னா லைஃப் லாங் லேர்னிங்காக பார்ப்பாங்க. வாழ்க்கை ஃபுல்லாக அவங்க வந்து கற்றுக்கிறதுக்கு தயாராக இருப்பாங்க. மிடில் கிளாஸ் பொறுத்த வரைக்கும் அவங்க வந்து ஒரு ஃபார்மல் எஜுகேஷன், அதாவது ஒரு டிகிரி வாங்குற அளவுக்கு படித்தா போதும்னு நினைப்பாங்க. போர் கிளாஸ் பீப்புள் பொறுத்த வரைக்கும் படிப்புன்றது வந்து ஒரு வீண் செலவாட்டம் பார்ப்பாங்க. 6th, பிளானிங். பணக்காரனை பொறுத்த வரைக்கும் அவங்களோட தலைமுறை மட்டும் பிளான் பண்ண மாட்டாங்க. அடுத்த ஒரு 3-4 தலைமுறைக்கு சொத்து நான் எப்படி சேர்க்கறது, அந்த ஒரு பிளானோட அவங்களோட வியூ அவங்களுக்கு இருக்கும். மிடில் கிளாஸ் பீப்புள் பொறுத்த வரைக்கும் அவங்களோட லைஃப்பை மட்டும் பிளான் பண்ணுவாங்க. ஏழை வந்து பார்த்தீங்கன்னா டெய்லி இன்னைக்கு லைஃப்பை ஓட்டினா போதும், அந்த பிளானிங் தான் அவங்களுக்குள்ளே இருக்குங்க. இந்த ஹேபிட்ஸ், இந்த மைண்ட் செட் உங்களுக்குள்ளே எந்த கேட்டகரியில் இருக்குன்றதை நீங்கள் பாருங்கள். அது பார்த்துட்டு நீங்களும் வந்து பார்த்தீங்கன்னா பணக்கார மைண்ட் செட்டில் இருக்கா, நீங்கள் வந்து இப்போ உதாரணத்துக்கு நீங்கள் வந்து ஒரு 10,000 தான் மாதம் ஏர்ன் பண்ணிட்டு இருக்கிறீங்க. ஆனால் உங்களோட தாட் ப்ராசஸ் எல்லாமே வந்து ரிச் பீப்புள் இருந்துச்சுன்னா, happy to say that you have a mindset of rich people. சரியா? அதுவே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஒரு 10 லட்சம் 15 லட்சம் நீங்கள் செலவு பண்ணிட்டு இருக்கிறீங்க, சம்பாதிச்சுட்டு இருக்கிறீங்க. இருந்து கூட உங்களோட மைண்ட் செட் வந்து போர் பீப்புளில் வந்துச்சுன்னா, சாரி டு சே திஸ், யூ ஆர் இன் த போர் கிளாஸ் பீப்புள். ஃபினான்ஷியல் ஃப்ரீடம் எப்படி அச்சீவ் பண்ணுறதுக்கு முன்னாடி இன்னொரு டேர்ம் நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணணும்னு நினைக்கிறேன். அது என்னன்னு கேட்டிங்கன்னா, ஏன் வந்து மிடில் கிளாஸ் பீப்புளும் போர் கிளாஸ் பீப்புளும் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு ஏன் அவ்வளோ பயப்படுறாங்கன்றதை பற்றி நம்ம எல்லாம் பேசிக்காக தெரிஞ்சுக்கணும். சரியா? என்ன செந்தில், நீ பிஸ்னஸை பற்றி பேசுறது தான் இவ்வளோ பேசுனேன்னு கேட்டிங்கன்னா, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள், நான் என்ன பேச வரேன்றது உங்களுக்கு இன்னும் தெளிவாக புரியும். ஃபஸ்ட்டு ரீசன், ஃபியர் ஆஃப் ரிஸ்க். பிஸ்னஸ்னாலே ரிஸ்க் ரொம்ப அதிகமாக இருக்குன்றது நமக்கு எல்லாமே தெரிஞ்ச விஷயம் தான். ஆனால் அது கால்குலேட் பண்ணி நம்ம எடுக்கலாம். ஆனால் மிடில் கிளாஸ் பீப்புளும் போர் கிளாஸ் பீப்புளும் டெய்லி லைஃப்பை வாழறதுக்கே கஷ்டப்படுறவங்க ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணணும்னு நினைக்கும் போது அவங்களுக்கு வந்து பயம், ஃபியர் பற்றின பயம், ரிஸ்க்கை பற்றின பயம், வந்து ஃபெயிலியர் ஆகிடணுன்ற ஒரு பயம் வந்து அவங்களுக்குள்ள ரொம்ப அதிகமாக இருக்குங்க. செகண்ட் ரீசன், மைண்ட் செட். அவங்க எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஜாப் ஓரியன்ட் மைண்ட் செட்டில் இருப்பாங்க. ஒரு ஸ்டேபிளான ஒரு கம்ஃபர்ட் ஜோனில் ஜாப் நமக்கு கிடைச்சா போதுன்ற ஒரு மைண்ட் செட்டில் இருப்பாங்க. 2வது, கல்ச்சரல் பிலீஃப். ஒரு சமுதாயமே ஒரு நம்பிக்கை வச்சுருப்பாங்க. அது என்னென்னா, நம்ம வந்து டெய்லியும் ஒர்க் பண்ணால் வேலை செஞ்சால் போதும், நம்மளோட லைஃப் வந்து நம்ம நினச்ச மாதிரி வளர்ச்சி அடையுன்றது ஒரு நம்பிக்கை அவங்களுக்குள்ள அதிகமாக இருக்குங்க. தேர்ட், லேக் ஆஃப் ரிசோர்ஸ். அதாவது ஒரு பிஸ்னஸ்னாலே நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கேபிட்டல் அமௌண்ட் நமக்கு தேவைப்படும். சரியா? எனக்கு டெய்லி வாழ்த்து ரொம்ப கஷ்டப்படுறேன், நான் அந்த கேபிட்டல் ஆஃப் அமௌண்ட்டுக்கு நான் எங்கே போகிறதுன்ற ஒரு பயம் அவங்களுக்குள்ள அதிகமாக இருக்கும். அடுத்த ரீசன் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு ப்ராப்பர் நாலேஜோ, ப்ராப்பர் எஜுகேஷனோ, ப்ராப்பர் ஸ்கில்லோ டெவலப் பண்ண மாட்டாங்க. பிஸ்னஸ்க்கு ஏற்றமாரி, பிஸ்னஸை வந்து டெவலப் பண்ணுறதுக்கு ஏற்றமாரி. சரியா? அவங்களுக்குள்ள கனெக்ஷன்ஸு வித் அதர் பீப்புள். நீங்கள் நல்லா பாருங்களேன், ரிச் பீப்புள் பொறுத்த வரைக்கும் அவங்க வந்து நிறைய பீப்புளோட கனெக்டடாக இருப்பாங்க. ஆனால் நம்ம மிடில் கிளாஸ் பீப்புளோ ஒரு போர் கிளாஸ் பீப்புளோ பார்த்தீங்கன்னா,
அவங்க வந்து அவங்களோட கம்ஃபர்ட் ஜோனை தாண்டி மற்றவங்கிட்ட யார்கிட்டையும் பேசவும் மாட்டாங்க. 4th ரீசன் liabilities, கடன். போர் பீப்புளாக மிடில் கிளாஸ் பீப்புளாக வந்து பார்த்தீங்கன்னா டெய்லி லைஃப் ஆகிறதுக்கே வந்து மற்றவங்களை டிபெண்ட் பண்ணியிருப்பாங்க. கடன் நிறையா வாங்கியிருப்பாங்க. அப்போ அந்த கடன் அதிகமாக இருக்கும்போது அவங்களுக்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா பிஸ்னஸ் பண்ணுறன்ற ஒரு தாட்டே வராது. 5th வந்து பார்த்தீங்கன்னா டைம் கன்ஸ்ட்ரெயின்ட்டு. இவங்களை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஷார்ட் டேர்மில் வந்து நமக்கு வந்து ரிசல்ட்ஸ் கிடைக்கணும், ரொம்ப ஷார்ட் டேர்மாக வந்து பணம் கிடைக்கணுன்ற ஒரு எதிர்பார்ப்பு இருக்கும். ஆனால் பிஸ்னஸ் பொறுத்த வரைக்கும் நம்மளால் வந்து டைம் கன்ஸ்ட்ரெயின்ட் வந்து கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா வந்து அடுத்த ஒரு 1 இயர், அடுத்த ஒரு 1 மந்தில் நம்மளால் வந்து பணத்தை எடுத்துட முடியும். அந்தமாரி கேரண்டிலாம் வந்து பார்த்தீங்கன்னா பிஸ்னஸில் நம்மளால் கொடுக்க முடியாது. ஏன் பண்ணுறவங்களும் இருக்காங்க, பண்ணாதவங்களும் இருக்காங்க. சரியா? அப்போ இவங்களை பொறுத்த வரைக்கும் டைம் கன்ஸ்ட்ரெயின்ட்ன்றது ரொம்ப ரொம்ப நீடடாக பார்ப்பாங்க. ஷார்ட் டேர்மில் நம்ம ரெவன்யூ வரணும், ஷார்ட் டேர்மில் எனக்கு இன்கம் வரணும்ன்றது அவங்களோட கோலாக இருக்கும். 6th ரீசன் லிமிட்டட் எக்ஸ்போஷர் டு ஆண்டர்பிரினர்ஷிப்பு. அவங்கள பொறுத்த வரைக்கும் தொழில் பண்ணுறவங்க கிட்ட கனெக்ஷன்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்குங்க. அண்ட் 2வது பார்த்தீங்கன்னா ஒரு சில சமுதாயத்து பீப்புள் தான் வந்து பார்த்தீங்கன்னா தலைமுறைமாக பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருப்பாங்க. இப்போ அவங்கள பொறுத்த வரைக்கும் தொழில் தொடங்குதுன்றது ஒரு பெரிய டாஸ்க் இருக்காது. ஆனால் புதுசாக ஸ்டார்ட் பண்ணுறவங்களுக்கு மற்றவங்க கூட வந்து மற்ற ஆண்டர்பிரினர் கூட கனெக்ஷன் வந்து வச்சுக்கணும். 7th ரீசன் ஃபியர் ஆஃப் சோஷியல் ஜட்ஜ்மெண்ட்டு. மற்றவங்க என்ன சொல்லிடுவாங்கன்ற ஒரு பயம் இருக்கும். ஒரு வேளை நான் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணி அது நான் ஃபெயிலியர் ஆயிடுச்சுன்னா மற்றவங்க என்ன சொல்லுவாங்க, மற்றவங்க எப்படி என்னை பார்ப்பாங்க, நான் என்னை எப்படி பார்க்குறேன்றதை தாண்டி மற்றவங்க என்னை எப்படி பார்ப்பாங்கன்ற ஒரு ஃபியர் வந்து அவங்களுக்குள்ள ரொம்ப அதிகமாக இருக்குங்க. இந்த 7 ரீசனால தான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணணும்னு நினைக்கிறது வந்து ஒரு மிடில் கிளாஸ் பீப்புளோ போர் பீப்புளோ அவங்கக்கிட்ட வந்து ரொம்ப ஸ்டார்ட் பண்ணுறதுன்றது ஒரு பெரிய கடினமான ஒரு விஷயமா இருக்குங்க. லெட்ஸ் ஸ்டார்ட் த வீடியோ. ஆரம்பிக்கலாங்களா? ஹவு டு அச்சீவ் ஃபைனான்ஷியல் ஃப்ரீடம் இன் 5 இயர்ஸ். இப்போ 5 வருஷத்தில் ஃபினான்ஷியல் ஃப்ரீடம் எப்படி அச்சீவ் பண்ணுன்றதை பற்றி நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஓகே, இந்த ஸ்டெப்ஸை பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன கொஸ்டின் நான் உங்கள்கிட்ட கேட்குறேன். 5 வருஷத்தில் ஃபினான்ஷியல் ஃப்ரீடம் அடையிறதுக்கு எனக்கு எந்த இன்வெஸ்ட்மெண்ட் பிளானிங் கரெக்டாக இருக்கும், எந்த சேவிங் பிளானிங் கரெக்டாக இருக்குன்றத கமெண்ட்டில் தெரிவிங்க. அதை பற்றி நான் எக்ஸ்ப்ளோர் பண்ணி அதுக்கும் நம்ம வந்து வீடியோ வந்து மேக் பண்ணலாம். செட் ஃபினான்ஷியல் கோல் இல்லாமல் நம்ம வாழ்க்கையில் எதுவுமே அச்சீவ் பண்ண முடியாது. அப்போ ஃபைனான்ஸ்க்குன்றது ஒரு விதிவிலக்கு கிடையாது. சரிங்க. அப்போ ஃபைனான்ஷியல் கோல் செட் பண்ணுறதுக்கு நமக்கு வந்து ஒரு பேராமீட்டர் தெரியணும். அது என்னென்னு கேட்டிங்கன்னா மந்த்லி எக்ஸ்பென்சஸ். இப்போ மந்த்லி எக்ஸ்பென்ஸை வந்து நம்ம கால்குலேட் பண்ணுறதுக்கு நீங்கள் வந்து ஒரு நோட்டோ இல்லைனா எக்ஸல் ஷீட்டோ ஸ்டார்ட் பண்ணி ஓப்பன் பண்ணிங்க. அதில் வந்து பார்த்திங்கன்னா எடுத்தோடனே வந்து பார்த்தீங்கன்னா ஹவுசிங், யூட்டிலிட்டிஸு, அதாவது கரண்ட் பில், வாட்டர், கேஸ், ஃபுட்டு, டிரான்ஸ்போர்ட்டு, இன்சூரன்ஸு, லோனு, ஆப்ஷனலாக வந்து பார்த்திங்கன்னா வந்து எஜுகேஷனாக இருக்கட்டும். சரி, அப்புறம் நீங்கள் வந்து செலவு பண்ணுறது கிளாத்து இது மாதிரியான பல விஷயத்துக்கு வந்து நீங்கள் வந்து மந்த்லி செலவு பண்ணிருப்பீங்க. அதை வந்து ஒரு லிஸ்ட் அவுட் பண்ணி மந்த்லி எவ்வளோ ஆகுதுன்றதை கால்குலேட் பண்ணிங்க. ஓகே, இன்னும் சிம்பிளாக சொல்கிறேன். நீங்கள் மாதத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா 20,000 சம்பாதிக்கிறீங்கன்னு வச்சுங்களேன். இப்போ உங்கள் சம்பளம் வந்து 5ஆம் தேதி வந்து போடுறாங்கன்னா அது 5ஆம் தேதி போட்ட சம்பளம் வந்து பார்த்திங்கன்னா 20ஆம் தேதியோ 25ஆம் தேதியோ உங்கள் சம்பளம் ஃபுல்லாக காலி பண்ணிடுறீங்கன்னா சாரி டு சே திஸ், உங்களோட பட்ஜெட்டை வந்து நீங்கள் இன்னும் ப்ராப்பராக உங்களுக்கு தெரியலன்றது அர்த்தம். சரியா? அப்போ நீங்கள் வந்து ப்ராப்பர் பட்ஜெட் வந்து போட்டாகணும். செகண்ட் வந்து பார்த்திங்கன்னா ஃபயர்னு ஒரு கான்செப்ட் இருக்குங்க. அது என்னென்னு கேட்டிங்கன்னா ஃபினான்ஷியல் இண்டிபெண்டன்ஸ் ரிட்டையர்மெண்ட் இயர்லி. இப்போ இந்த ஸ்கீம் படி நம்ம வந்து நமக்கு ரிட்டையர்மெண்ட்டுக்கு எவ்வளோ அமௌண்ட் தேவைப்படுன்றதை பற்றி பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு உங்களோட மந்த்லி எக்ஸ்பென்சஸ் எவ்வளோ ஆகுன்றதை கால்குலேட் பண்ணிங்க. நான் ஆவரேஜாக வந்து 35,000 நான் போட்டுக்கிறேன். ஓகே, 35,000ன்றது பொதுவாக எல்லாருக்குமே வந்து ஒரு அமௌண்ட் தேவைப்படுன்றதுக்காக நான் 35,000 நான் எடுத்துக்கிறேன். இப்போ செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஆனுவல் எக்ஸ்பென்ஸ் எவ்வளோ ஆகுன்றது கால்குலேட் பண்ணோம். ஆனுவல் எக்ஸ்பென்ஸ் பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா 4,20,000 rupees நமக்கு ஒரு ஆளுக்கு தேவைப்பட வேண்டிய அமௌண்ட்டாக இருக்குது. இதை வந்து 25 இயர்ஸ்க்கு கால்குலேட் பண்ணுங்கள். இப்போ கால்குலேட் பண்ணி பார்த்தீங்கன்னா 1,05,00,000 அமௌண்ட் தேவைப்படுதுங்க. இதை வந்து நான் வந்து வித்தவுட் இன்ஃப்ளேஷன்னு சொல்கிறேன். சப்போஸ் வித் இன்ஃப்ளேஷனோட நான் போட்டேன்னா 1,15,00,000 நமக்கு தேவைப்படுது. இப்போ நம்மளோட கிளியர் கோல்ஸ் என்னன்றது நம்ம பார்த்தீங்கன்னா 1,05,00,000 எப்படி அச்சீவ் பண்ணுறதுன்றதை பற்றிடலாம். இதை வந்து நான் அப்ராக்சிமேட்டாக வந்து 1 crore நான் எடுத்துக்கிறேன். அதாவது பார்த்தீங்கன்னா 5 இயர்ஸ்க்குள்ளே இந்த 1 crore எப்படி நம்ம அச்சீவ் பண்ண போகிறோன்றதான் இதுக்கப்புறம் நம்ம பார்க்க போகிறோம். ஸ்டெப் 2, க்ரோ மணி மேக்கிங் பிளான்ட். பணம் நான் மரத்திலடா காய்க்குதுன்னு சொல்லி நம்ம நிறைய பேர் சொல்லி நம்ம கேள்விப்பட்டிருப்போம். ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் பணம் காய்க்கும் மரங்கள் இருக்குங்க. ஓகே, சரி, அது என்னன்றதை பற்றி தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஓகே, மொத்தம் 6 விதமான மரங்கள் இருக்குது, 6 விதமான செடிகள் இருக்குது. அது என்னன்றதை பற்றி நான் ஒன்று ஒன்றா உங்களுக்கு லிஸ்ட் அவுட் பண்ண போகிறேங்க. ஓகே,
ஃபஸ்ட்டு பிளான்ட் ஆன்லைன் பிஸ்னஸ். இது வந்து எனக்கு வந்து ரொம்ப ரொம்ப பிடிச்ச பிளான்ட்டுங்க அது. இப்போ பிஸ்னஸ் பொறுத்த வரைக்கும் நான் வந்து ஒரு தெளிவாக சொல்லிடுறேன். இப்போ உதாரணத்துக்கு நீங்கள் வந்து ஒரு தள்ளுவண்டியில் வந்து பானிபூரி சேல்ஸ் பண்ணிட்டு இருக்கிறீங்கன்னு வச்சுங்களேன். இப்போ பானிபூரி வந்து ஒரு நாளைக்கு வந்து உங்களால் வந்து 200 பேருக்கு 300 பேருக்கு தான் உங்களால் வந்து சேல்ஸ் பண்ண முடியுதுன்னா, நீங்களும் ஜாபுன்றது நான் வந்து ஜாபையும் ஒன்றா தான் பார்க்குறேன். ஒரு இடத்துல ஒர்க் பண்ண போனாலும் உங்களால் அதே அமௌண்ட் தான் ஏர்ன் பண்ண முடியும். நீங்கள் வந்து அந்த தள்ளுவண்டியில் வச்சுன்னு சேல்ஸ் பண்ணாலும் அதே வண்டி தான் ஏர்ன் பண்ண முடியும். அதே அமௌண்ட்டை உங்களால் ஏர்ன் பண்ண முடியும். அப்போது பிஸ்னஸ் என்னை பொறுத்த வரைக்கும் பிஸ்னஸ்னால் என்னென்னு கேட்டிங்கன்னா, ஒரு நாளைக்கு உங்களால் வந்து 30,000 பேருக்கு வந்து பானிபூரி சேல்ஸ் பண்ண முடிஞ்சதுன்னா கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். இது முடியுமா, பாசிபிளாக இல்லையான்னு பாருங்கள். ஓகே, இதுதான் வந்து நான் பிஸ்னஸாக நான் வந்து மீன் பண்ணுறேன். இப்போது ஆன்லைன் பிஸ்னஸ், இணையதளத்தில் நம்ம பண்ண வேண்டிய பிஸ்னஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஆன்லைன் பிஸ்னஸ்ன்னு நம்ம சொல்லுவாங்க. இப்போ இதுக்கே எதெல்லாம் வருது பார்த்தீங்கன்னா இ-காமர்ஸ். இப்போ இ-காமர்ஸ்னால் ஒன்றும் இல்லைங்க, அமேசான், ஃப்ளிப்கார்ட் தான் அதுக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள். அதாவது ஒரு பொருளை உற்பத்தி பண்ணி இணையதளத்து மூலமாக வந்து விற்பனையை வந்து பண்ணுறது வந்து இ-காமர்ஸ்ன்னு சொல்லுவாங்க. செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ட்ராப் ஷிப்பிங்னா என்னென்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் வந்து ஒரு பொருளை வந்து உருவாக்கணுன்ற உற்பத்தி பண்ணணுன்ற விஷயமே தேவையில்லை. சம்ஒன் சேல்ஸிங் ஹோல்சேலாக வந்து ஒரு பொருளை வந்து விற்றுட்ருப்பான். அவங்கக்கிட்ட போய் நீங்கள் வந்து நான் வந்து உங்களோட ப்ராடக்டை வந்து ஆன்லைனில் வந்து விற்று காட்டுறேன் சொல்லி நீங்கள் சொன்னீங்கன்னா, ஈஸியாக வந்து உங்களுக்கு வந்து ஆர்டர் கொடுக்க ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ அப்போ நீங்கள் என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, ஆன்லைனில் அவங்களோட ப்ராடக்டை வந்து ஷோகேஸ் பண்ணி சேல்ஸை வந்து உருவாக்குறது. சேல்ஸை ஜென்ரேட் பண்ணிட்டீங்கன்னா அவன் சேல்ஸ் பண்ணிக்குவான், உங்களுக்கு கமிஷன்ஸ் மட்டும் கிடைக்கும். ஓகே, 3வது அஃபிலியேட் மார்க்கெட்டிங். 4வது டிஜிட்டல் ப்ராடக்ட் செல்லிங். அதாவது பார்த்தீங்கன்னா வந்து புக்ஸை வந்து நீங்கள் இ-புக்காக க்ரியேட் பண்ணிட்டீங்கன்னா ஒரு இதழ் வந்து உங்களால் செல் பண்ண முடியும், லட்சக்கணக்கான இதழும் உங்களால் வந்து சேல்ஸ் பண்ண முடியுங்க. ஓகே, ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஆன்லைன் பிஸ்னஸ் கீழே வந்தது. இது வந்து பிளான் 1. பிளான் 2 கண்டென்ட் க்ரியேஷன். இதுக்கு என்ன அர்த்தம்னு பார்த்தீங்கன்னா, ஒரு இன்ஃபர்மேஷனை நீங்கள் கன்சியூம் பண்ணி அதை வந்து மற்றவங்களுக்கு கன்சியூம் பண்ணுறதுக்காக அதை வந்து வீடியோ ஃபார்மேட்டாவோ, ஆடியோ ஃபார்மேட்டாவோ, டெக்ஸ்ட் ஃபார்மேட்டாவோ நீங்கள் க்ரியேட் பண்ணிங்கன்னா அதுதான் வந்து கண்டென்ட் க்ரியேஷன். இப்போ இந்த மாடர்ன் இராவில் வந்து பார்த்தீங்கன்னா கண்டென்ட் க்ரியேஷனுக்கு வந்து அவ்வளோ டிமாண்ட் இருக்குங்க. இப்போ உதாரணத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா யூடியூபாக இருக்கட்டும் சரி, பாட்காஸ்ட்டாக இருக்கட்டும் சரி, ஆடியோ புக்காக இருக்கட்டும் சரி, இல்லை இ-புக்காக இருக்கட்டும் சரி, ஸோ புக்ஸாக இருக்கட்டும் சரி, இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா கண்டென்ட் க்ரியேஷன் கீழே வந்துடுங்க. தேர்ட் பிளான்ட் வந்து டெக்னாலஜி. இப்போ டெக்னாலஜி பொறுத்த வரைக்கும் இதுக்கு எதெல்லாம் வருதுன்னு பார்த்தீங்கன்னா, ஆப்பு, வெப்சைட்டு, ஏஐ, மிஷின் லேர்னிங்கு, சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட்டு, ஏதாவது ஒரு சர்க்யூட் போர்டு மேனுஃபேக்சர் பண்ணுறதா இருக்கட்டும் சரி, ஏதாவது ஒரு அப்ளிகேஷனுக்கு நீங்கள் தொழில்நுட்பம் செயின் ரியாக்ஷன் மாரி ஒரு மிஷின் நீங்கள் ரெடி பண்ணிங்கன்னா அது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா டெக்னாலஜி கீழே வருங்க. இதுக்கும் வந்து ஹைலி டிமாண்ட் இருக்குன்றது உங்களுக்கு தெரியுங்க. 4th வந்து பார்த்தீங்கன்னா எஜுகேஷன் அண்ட் ட்ரைனிங். மற்றவங்களுக்கு சொல்லிக் கொடுக்கறது மூலிமா, மற்றவங்களை ட்ரெயின் பண்ணுறது மூலிமா நம்மளால் வந்து பெரிய அமௌண்ட்டை வந்து சம்பாதிக்க முடியுன்றத முதல்ல உங்களுக்கு தெரியணும். எதோ நீங்கள் வந்து ஆன்லைன் கிளாஸ் எடுக்கிறதா இருக்கட்டும் சரி, இல்லை வந்து ஆன்லைன் கோர்ஸ் க்ரியேட் பண்ணுறதா இருக்கட்டும் சரி. ஸோ இது வந்து ஹைலி டிமாண்டான ஒரு விஷயம். உங்களுக்கு ஒரு விஷயம் கற்றுக்கிட்டீங்க, அந்த கற்றுக்கின விஷயத்த மற்றவங்களுக்கு சொல்லிக் கொடுக்க போகிறீங்க. 5th வந்து ரீட்டைல் பிஸ்னஸ். அதாவது ஒரு பொருளை விற்கிறது மூலிமா நம்மளால் பணம் சம்பாதிக்க முடியும். ஓகே, இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஷாப் தான் நீங்கள் வச்சுருக்கீங்கன்னா இந்த பிஸ்னஸ் வந்து நான் அதுக்கே சொல்லுங்க. நீங்கள் வந்து உங்களால் ஒரு 10 ஷாப் ஒரே டைமில் ரன் பண்ண முடிஞ்சால் அதுக்கேற்ற மாரி மேன் பவர் க்ரியேட் பண்ணி அதுக்கேற்ற மாரி வந்து சிஸ்டத்தை க்ரியேட் பண்ணி நீங்கள் ரன் பண்ணிங்கன்னா, ஸோ ரீட்டைல் பிஸ்னஸ் வந்து இட்ஸ் ரியலி குட் பிஸ்னஸ். பிளான் 6 கன்சல்டிங் அண்ட் சர்வீசஸ். அதாவது நீங்கள் வந்து பிஸ்னஸ் கன்சல்டிங் சர்வீஸாக இருக்கட்டும் சரி, ஃபிட்னஸ் கோச்சாக இருக்கட்டும் சரி, லீகல் அட்வைஸராக இருக்கட்டும் சரி. ஸோ மற்றவங்களுக்கு ஒரு விஷயம் வந்து தேவைப்படும், ஆனால் அது எப்படி பண்ணுறதுன்னு அவங்களுக்கு தெரியாது. அந்த இடத்துல வந்து நீங்கள் அவங்க எப்படி பண்ணலான்றதை நீங்கள் கன்சல்டிங் ப்ரொவைட் பண்ணாலும் சரி, இல்லை ஒரு ப்ராஜெக்ட் சென்டர்ஸ் ரன் பண்ணிட்டு இருக்கிறீங்க, ஸோ 10 இடத்துல ப்ராஜெக்ட் சென்டர் வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணிங்கன்னாலும் சரி. ஸோ இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா கன்சல்டிங் அண்ட் சர்வீசஸ்க்குள்ளே வந்துடுங்க. சரியா? இப்போ இந்த 6 பிளான்ட்டும் உங்களுக்கு வந்து இப்போ நீங்கள் உதாரணத்துக்கு ஒரு மாடி தோட்டம் வைக்கிறீங்கன்னு வச்சுங்களேன். ஒரு பிளான்ட்டை மட்டும் வைக்க மாட்டீங்க. உங்களுக்கு பிடிச்ச பிளான்ட் எல்லாமே உங்களால் நட முடியும். நட்டு அது வந்து ஒரு கேர் எடுத்து நீங்கள் உங்களால் வளர்க்க முடியும். அதே மாதிரி இதை வந்து இந்த 6 மணி மேக்கிங் பிளான்ட்டும் உங்களால் வந்து ஒரு பிளான்ட்டை தான் வளர்க்க முடியும் அப்படிலாம் எதுவும் பிளான் பண்ணாதீங்க. ஸோ இப்போது நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச பிளான்ட் எல்லாத்தையும் எடுத்து கேதர் பண்ணி வளர்த்து உங்களால் மணி மேக் பண்ண முடியுங்க. லெட்ஸ் see how to generate 1 crore. 1 கோடியை எப்படி உருவாக்கலான்றதை பற்றி இப்போ நம்ம பார்க்க போகிறோம். சரி, இப்போ நீங்கள் பிளான் 2 வந்து சூஸ் பண்ணிட்டீங்க.
அதுலேருந்து கண்டென்ட் க்ரியேஷன்லேருந்து நீங்கள் வந்து ஒரு புக்கை உருவாக்கிட்டீங்க, சரியா? இப்போ அந்த புக்கை வந்து 100 ரூபாய்க்கு நீங்கள் சேல்ஸ் பண்ணலாம் நீங்கள் டிசைட் பண்ணிட்டீங்கன்னா, வெறும் 1,00,000 பீப்புள் கிட்ட நீங்கள் சேல்ஸ் பண்ணால் போதும், உங்களோட அக்கௌண்ட்டில் 1,00,00,000 ரூபா வந்துருங்க. அதுவே நீங்கள் உற்பத்தி பண்ண ப்ராடக்ட் வந்து 1000 ரூபாய்க்கு நீங்கள் சேல்ஸ் பண்ணீங்கன்னா, வெறும் 10,000 பீப்புள் கிட்ட விற்றா போதும் 1,00,00,000 ரூபா உங்களுக்கு ஈஸியாக கிடச்சிருங்க. இல்லைனா நீங்கள் உற்பத்தி பண்ண ப்ராடக்டை வந்து 1,00,000 ரூபாய்க்கு நீங்கள் சேல்ஸ் பண்ணுறீங்கன்னா, வெறும் 100 பேர்கிட்ட சேல்ஸ் பண்ணால் போதும், உங்களால் வந்து பார்த்தீங்கன்னா 1,00,00,000 ரூபா ஈஸியாக தொட்டிட முடியும், சம்பாதிச்சிட முடியும். ஸ்டெப் 3, கன்வெர்ட் யுவர் பிளான்ட் இன்டு ஃபாரஸ்ட். அதாவது உங்களோட செடியை காடாட்ட மாற்ற போகிறீங்க. ஓகே, என்ன சொல்கிறேன்னு கேட்டேன், ஸ்கேலப். நீங்கள் பண்ண பிளான்ட்டை வந்து பிஸ்னஸை வந்து ஸ்கேலப் பண்ணுறது. வெறும் 5 ஸ்டெப் மூலிமா நம்மளோட பிளான்ட்டை வந்து ஃபாரஸ்ட்டாக நம்மளால் கன்வெர்ட் பண்ண முடியும், அதாவது டெவலப் பண்ண முடியும். அது என்னென்னு கேட்டிங்கன்னா, ஸ்டெப் 1, கிரியேட் ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன். ஸோ இந்த இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களோட ப்ராடக்ட், உங்களோட சர்வீஸ் வந்து பார்த்திங்கன்னா யூனிக் வேல்யூ இருக்கணும். மற்றவங்கள விட வந்து குவாலிட்டியில் காம்ப்ரமைஸ் பண்ணாமல், இல்லை மற்றவங்கள விட வந்து காஸ்ட்டை வந்து மினிமைஸ் பண்ணி, இந்தமாரி யூனிக் வேல்யூ இருக்கணும். உங்களோட ப்ராடக்ட் வந்து ஸ்கேலபிளாக இருக்கணும். அதாவது பார்த்தீங்கன்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு புக்கு உருவாக்கிட்டீங்க. அந்த புக்கை வந்து உங்களால் வந்து ஒரு காப்பியும் ஈஸியாக மேக் பண்ணுற மாரி இருக்கும், 10 காப்பியும் ஈஸியாக மேக் பண்ணுற மாரி இருக்கணும், 1000 காப்பியும் ஈஸியாக மேக் பண்ணுற மாரி இருக்கும், 1,00,000 காப்பியும் ஈஸியாக மேக் பண்ணுற மாரி இருக்கும். இதே நீங்கள் வந்து ஆன்லைன் புக்கு சாஃப்ட் காப்பியில் நீங்கள் ரெடி பண்ணி விற்கதா இருந்தால் இது எல்லாமே பாசிபிளுங்க. இல்லைனா நீங்கள் ஹார்ட் காப்பினா நீங்கள் ஏதாவது ஒரு பப்ளிஷரை டிபெண்ட் பண்ணியிருக்கணும். இந்தமாரி வந்து ஸ்கேலபிளாக மாற்றுற மாதிரி இருக்கும். அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஆப்டிமைசேஷனாக இருக்கணும். ப்ராசஸ் எல்லாமே ஆப்டிமைசேஷனாக இருக்கணும். அதாவது உதாரணத்துக்கு நீங்கள் வந்து ஒரு சாஃப்ட்வேர் வந்து சேல்ஸ் பண்ணுறீங்கன்னா, அந்த சாஃப்ட்வேர் வந்து உருவாக்கி ஒரு பேக்கப் மாரி ரெடி பண்ணிங்கன்னா, சேல்ஸ் நடக்கிறதா இருக்கட்டும் சரி, அது கஸ்டமர் ஃபீட்பேக் வாங்குறதா இருக்கட்டும் சரி, இது எல்லாமே வந்து ஆட்டோமேட்டிக்காக நடக்கிற மாரி இருக்கணுங்க. ஸ்டெப் 2, ஆட்டோமேட் ப்ராசஸ். நீங்கள் உருவாக்குற பொருள் எல்லாத்தையுமே வந்து பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக நடக்கிற மாதிரி இருக்கும். அப்போ தான் வந்து இப்போ வந்து நம்மளால் வந்து பல கிளைகளை நம்மளால் உருவாக்க முடியுங்க. இப்போ உதாரணத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா, ப்ராப்பராக மார்க்கெட்டிங் பண்ணுறதா இருக்கட்டும் சரி, இல்லைனா பேமெண்ட் ப்ராசஸாக இருக்கட்டும் சரி, இல்லைனா வந்து கஸ்டமர் சப்போர்ட் இருக்கட்டும் சரி, கஸ்டமர் 24 மணி நேரம் ஒரு வாரம் ஃபுல்லாக நம்ம வந்து 24/7 சர்வீஸ் ப்ரொவைட் பண்ணுறதா இருக்கட்டும் சரி, இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ப்ராசஸ் வந்து ஆட்டோமேட்டிக்காக இருந்தால் தான் நம்மளால் வந்து டெவலப் பண்ண முடியும், க்ரோன் அப் பண்ண முடியும், ஃபாரஸ்டாக உருவாக்க முடியுங்க. ஸ்டெப் 3, எக்ஸ்பேண்ட் யுவர் ஆடியன்ஸு. இதை பொறுத்த வரைக்கும் என்னென்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து காலாப்பட்டு இல்லைனா பாண்டிச்சேரியை கான்சன்ட்ரேட் பண்ணி நான் வந்து என் பிஸ்னஸை உருவாக்கியிருப்பேன். அதில் வந்து நான் சக்ஸஸ்ஃபுல்லாக ரீச் பண்ணியிருப்பேன். அடுத்து நான் சென்னை கவர் பண்ணணும்னு நினைக்கிறேன்னா, வேரியஸ் மார்க்கெட்டிங் டெக்னிக் யூஸ் பண்ணி என்னால் வந்து சென்னை வந்து இப்போ என்னால் வந்து பிடிக்க முடியுங்க. ஸ்டெப் 4, லிவரேஜ் பார்ட்னர்ஷிப் அண்ட் நெட்வொர்க்கிங். இதை பொறுத்த வரைக்கும் நீங்கள் அதர் பிஸ்னஸ் ஓனர் கூட ஜாயின் பண்ணுறதா இருக்கட்டும் சரி, இல்லை அஃபிலியேட் ப்ரோக்ராம் ரன் பண்ணுறதா இருக்கட்டும் சரி, இல்லை ஒரு கம்யூனிட்டி ரன் பண்ணுறதா இருக்கட்டும் சரி, உங்களால் வந்து அதர் பீப்புளோட கொலாபரேட் பண்ணுறது மூலிமா உங்களோட பிஸ்னஸ் வந்து, உங்களோட பிளான்ட் வந்து ரொம்ப அதிகமாக எக்ஸ்பேண்ட் ஆகுன்றது தெரிஞ்சுக்குங்க. 5th ஸ்டெப், எக்ஸ்ப்ளோர் நியூ மார்க்கெட்ஸ். ஓகே, ஒரு படத்தில் சொல்லுவார் என்னென்னா, புஷ்பா படத்தில் சொல்லுவாங்க, புஷ்பராஜ் நேஷ்னல் இல்லைடா இன்டர்நேஷ்னல்னு சொல்லுவார். இப்போ அந்த மாதிரி உங்களோட பிஸ்னஸ் வந்து நீங்கள் இன்டர்நேஷ்னல் லெவலில் நீங்கள் கொண்டு போகணும். அதுக்கு வேரியஸ் மார்க்கெட் இருக்கும். அந்த மார்க்கெட் எல்லாத்தையும் ஸ்டடி பண்ணி உங்களோட ப்ராடக்ட் அவங்களுக்கு எப்படி யூஸ் ஆகுன்றத கண்டுபிடிச்சிங்கன்னா உங்களோட ப்ராடக்ட்டும் நீங்கள் வந்து இன்டர்நேஷ்னல் லெவலில் உங்களால் ரீச் பண்ண முடியுங்க. ஸ்டெப் 4, செலிப்ரேட் ஃபினான்ஷியல் ஃப்ரீடம். அப்பா, என்னால் 1,00,00,000 ரூபா நான் சம்பாதிச்சிட்டேன் அப்படின்னா நீங்கள் வந்து பண்ண வேண்டியது என்னென்னா, அது செலிப்ரேட் பண்ணுறது. இப்போது செலிப்ரேட்டை பொறுத்த வரைக்கும் நான் என்ன சொல்ல வரேன்னு பார்த்தீங்கன்னா, யுவர் டெஸ்டினேஷன் டசன்ட் கிவ் த ஹாப்பினஸ், யுவர் ஜேர்னி ஒன்லி கிவ்ஸ் த ஹாப்பினஸ். புரியுதா? அதாவது உன்னோட இலக்கு 1,00,00,000 ரூபா அடையிறதுன்றது அது உங்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்காதுங்க. அந்த 1,00,00,000 ரூபா அடையிறதுக்கு நீங்கள் என்னென்னலாம் முயற்சி பண்ணீங்க, அதுதான் உங்களோட ரியல் சந்தோஷத்தை கொடுக்குங்க. இப்போ 1,00,00,000 ரூபா அடைஞ்சாச்சு. இப்போ அடுத்து நான் என்ன பண்ணணும்னு கேட்டால், அந்த 1,00,00,000 10 கோடியை எப்படியே கன்வெர்ட் பண்ணுறது? ஓகே, அதுக்குள்ளே நீங்கள் முயற்சி பண்ணணும். அப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா ரியல் க்ரோத் ஆஃப் யுவர் லைஃப் நல்லா இருக்குங்க. அடுத்தது வந்து நான் ஒரு டெமோ கொடுக்க போகிறேன். அந்த டெமோ எதுக்காக டெமோன்னு பார்த்தீங்கன்னா, ஃபினான்ஷியல் ஃப்ரீடம் வந்து 5 இயர்ஸ் அச்சீவ் பண்ணுறதுக்கான ஒரு சின்ன ஒரு டெமோ மட்டும் பார்க்கலாம். இப்போ நம்மளோட ஸ்டோரியோட ஹீரோ யாருன்னு கேட்டால் கார்த்திக் வந்து பார்த்திங்கன்னா ஒரு போர் கிளாஸ் ஃபேமிலியில் தான் பிறக்கிறாரு. ஒரு நல்ல எஜுகேஷன் வந்து டெவலப் பண்ணுன்றதுக்காக கஷ்டப்பட்டு படித்து ஒரு பேச்சுலர் டிகிரி பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் முடிக்கிறாரு. பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் முடிச்சதுக்கப்புறம் ஒரு 9 to 6 ஒரு ஜாபில் வந்து ஜாயின் பண்ணுறாரு. மந்த்லி வந்து பார்த்தீங்கன்னா 15K அவருக்கு வந்து ஏர்ன் பண்ணிட்டு இருக்கிறாரு. இப்போ இந்த ஏர்னிங் வந்து அவருக்கு போதுமான லைஃப் வந்து போதுமானு நினச்சிட்டு டெய்லியும் வந்து ஜாபுக்கு போகிற, காலையில் இருந்தால் குளிச்சுட்டு ஜாபுக்கு போயிட்டு வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் சோஷியல் மீடியாவில் வந்து டைம் யூஸ் பண்ணிவிட்டு இப்படியே டைம் ஓட்டின்னுக்கிறாரு. ஒரு நாள் யோசிக்கிறாரு,
ஓகே நம்ம லைஃப் வந்து இப்படியே முடிஞ்சிருமாடா, இல்லை நம்மளால் வந்து எதாவது பண்ண முடியுமான்னு யோசிக்கும்போது அப்போது வந்து அவர் வீடியோ வந்து பார்க்குறாரு. அது என்னென்னு கேட்டிங்கன்னா, ஹவு டு அச்சீவ் ஃபினான்ஷியல் ஃப்ரீடம் இன் 5 years பை டாக்டர் செந்தில்குமார் அங்கப்பன். இந்த வீடியோ பார்த்ததுக்கப்புறம் அவருக்குள்ளே வந்து மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை உருவாக்குது. அப்போ ஃபினான்ஷியல் ஃப்ரீடம்னா என்னன்றதை தெரிஞ்சுக்கிறாரு, எப்படி ஃபினான்ஷியல் ஃப்ரீடம் அடையிறதுன்றதை பற்றியும் தெரிஞ்சுக்கிறாரு. தெரிஞ்சதுக்கப்புறம் நான் வந்து ஒரு புவர் கிளாஸ் ஃபேமிலியில் பிறந்திருக்கேன், என்னால் ஃபினான்ஷியல் அடைய முடியுமான்றதை ஒரு கொஸ்டின் கேட்குறாரு. கொஸ்டின் கேட்டு முடிவு பண்ணுறாரு, நானும் அடுத்த 5 வருஷத்துக்குள்ளே ஃபினான்ஷியல் ஃப்ரீடம் ஆகிறன்றதை முடிவு பண்ணுறாரு. அதுக்கே வந்து நம்ம வந்து ஒரு மிகப்பெரிய கிளாஸ் கொடுக்கலாம். ஓகே சரிங்க. இப்போ ஃபினான்ஷியல் ஃப்ரீடம் அடையணுன்றதுக்காக டிசைட் பண்ணிட்டு ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்ன வைக்கிறாருன்னா, செட் ஃபினான்ஷியல் கோலை வந்து செட் பண்ணுறாரு. அவரோட எக்ஸ்பெண்டிச்சர்லாம் கால்குலேட் பண்ணதுக்கப்புறம் 1 கோடி ரூபான்ற ஒரு கால்குலேஷன் வருதுங்க. 1 கோடி ரூபா அவர் வந்து உருவாக்கணும்னு நினைக்கிறாரு. ஸ்டெப் 2, க்ரோ மணி மேக்கிங் பிளான்ட். இப்போ கார்த்தி என்ன டிசைட் பண்ணியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா, அவருக்கு வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரெடிஷ்னல் ஸ்நாக்ஸ் அண்ட் ஸ்வீட்ஸில் ரொம்ப இன்ட்ரெஸ்ட் இருக்குங்க. ஆனால் அன்லக்கிலி இ டசன்ட் ஹவ் எனி எக்ஸ்பீரியன்ஸ் டு மேனுஃபேக்சர் இட். அது உருவாக்குறதுக்கு கொஞ்சம் கூட அவருக்கு வந்து அனுபவமே இல்லை. அண்ட் 2வது வந்து பார்த்திங்கன்னா, அவர்கிட்ட வந்து ஒரு முதலீடு போட்டு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கும் கையில் ஒரு அமௌண்ட்டும் கிடையாதுங்க. இப்போ அவர் என்ன டிசைட் பண்ணியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா, பிளான்ட் 1 and 2 க்ரோ பண்ணலான்னு டிசைட் பண்ணியிருக்காரு. பிளான்ட் 1 என்னது, ஆன்லைன் பிஸ்னஸில் ட்ராப் ஷிப்பிங் பண்ணலான்னு முடிவு பண்ணியிருக்காங்க. இப்போ ட்ராப் ஷிப்பிங்னா என்னன்னு கேட்டிங்கன்னா, இப்போ இ-காமர்ஸ் பிஸ்னஸாக இருந்ததுன்னா மேனுஃபேக்சர் பண்ணி கஸ்டமர்கிட்ட ரீச் பண்ணுற வரைக்கும், ஆன்லைன் சேல்ஸ் பண்ணி எல்லாமே ரீச் பண்ணுற வரைக்கும் ஒரே ஓனர் வந்து பண்ணிகிட்டு இருப்பாங்க. அது பேர் வந்து பார்த்திங்கன்னா இ-காமர்ஸ். எக்ஸாம்பிள் வந்து பார்த்திங்கன்னா வந்து அமேசான், ஃப்ளிப்கார்ட், இது எல்லாமே அதுமாரி ஒர்க் ஆகுது. இப்போ ட்ராப் ஷிப்பிங் என்னன்னு கேட்டிங்கன்னா, மேனுஃபேக்சர் பண்ணி ஹோல்சேல்ஸ் பண்ணி ஆஃப்லைனில் ஒர்க் பண்ணியிருப்பாங்க. அந்த பிஸ்னஸ் வந்து ஒருத்தர் வந்து ஆன்லைனில் கொண்டு போய் ஆன்லைனில் வந்து சேல்ஸை வந்து ஜென்ரேட் பண்ணி அந்த ஹோல்சேல் பண்ணுறவங்ககிட்ட கொடுத்துட்டாங்கன்னா அவங்க ஷிப்மெண்ட் பண்ணுவாங்க. இவர் ஆன்லைனில் கொண்டு வந்தவருக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஒன்லி கமிஷன்ஸ் மட்டும் கிடைக்கும். இதுதான் வந்து பார்த்திங்கன்னா ட்ராப் ஷிப்பிங் சொல்லுவாங்க. இப்போ ட்ராப் ஷிப்பிங்கில் நம்ம கார்த்தி என்ன பண்ண போகிறாருன்னு பார்த்திங்கன்னா, ட்ரெடிஷ்னல் ஸ்நாக்ஸ் அண்ட் ஸ்வீட்ஸ் யாரெல்லாம் மேனுஃபேக்சர் பண்ணுறாங்க லிஸ்ட் எடுக்கிறாரு. அவங்க யாரும் வந்து ஹோல்சேலாக சேல்ஸ் பண்ணிட்டுருக்காங்கன்னு லிஸ்ட் எடுக்கிறாரு. அதில் வந்து பார்த்திங்கன்னா யாரில் வந்து ஷிப்மெண்ட் பண்ணுவாங்க, அதர் பிளேஸில் வந்து டெலிவரி பண்ணுவாங்க, இந்த லிஸ்ட்லாம் எடுத்ததுக்கப்புறம் அவங்கள அப்ரோச் பண்ணுறாரு. நீங்கள் வந்து இந்த பிளேஸ்க்கு வந்து நீங்கள் வந்து பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கிறீங்க, இப்போ நான் வந்து உங்களோட பிஸ்னஸ் வந்து ஆன்லைனில் கொண்டு போனேன்னா என்னால் வந்து உங்களால் ஆல் ஓவர் இந்தியா ஃபுல்லாக என்னால் வந்து சேல்ஸை வந்து ஜென்ரேட் பண்ண முடியும். ஸோ அதனால் வந்து அவர் பேசி கன்வின்ஸ் பண்ணிவிட்டு இப்போ வந்து பிளான் 2 கண்டென்ட் மேக்கிங். இப்போ கண்டென்ட் மேக்கிங்கில் அவர் என்ன பண்ண போகிறாருன்னு பார்த்தீங்கன்னா, லக்கிலி இஸ் ஹேவிங் ஸ்மார்ட் ஃபோன் வச்சுருக்கிறதுனால அவர் என்ன பண்ணுறாரு பார்த்தீங்கன்னா, ஒரு வாட்ஸ்அப் குரூப் க்ரியேட் பண்ணுறாரு, ஃபேஸ்புக் க்ரியேட் பண்ணுறாரு, இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணுறாரு, ஒரு யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணிவிட்டு இந்த வீக்கில் இந்த ஸ்நாக்ஸ் வந்து அவைலபிள் இருக்குன்றதை அவர் வந்து கண்டென்ட் மேக் பண்ணுறாரு. அவரோட கண்டென்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்க்ளூசிவ் வந்து பார்த்திங்கன்னா வீடியோ கண்டென்ட்டாகவும் இருக்குது, இமேஜ் போஸ்ட் கண்டென்ட்டாகவும் இருக்குது. ஸோ இந்த ரெண்டு போஸ்டிங் வந்து இந்த 2 மீடியா கண்டென்ட்டை வந்து கையில் எடுத்துகிட்டு இஸ் கண்டினியூஸ்லி ஒர்க்கிங் ஹார்ட். ஸ்டெப் 3, கன்வெர்ட் பிளான்ட் இன்டு ஃபாரஸ்ட், அதாவது லெவலப். இப்போ நம்ம இன்ட்ரடியூஸ் பண்ண அந்த 5 ஸ்டெப்பையுமே அவர் வந்து ஃபாலோ பண்ணி சக்ஸஸ்ஃபுல்லி கிரியேட்டட் இஸ் வெஞ்சர். ஓகே, ஆல் ஓவர் த இந்தியா. இது எப்படி ஒன்றுன்றதை ஒன் பை ஸ்டெப்பாக நம்ம பார்ப்போம். ஸ்டெப் 1, பில்ட் ஏ ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன். இப்போ கார்த்தி வந்து டிசைட் பண்ணிட்டாரு, நம்ம வந்து ட்ரெடிஷ்னல் ஸ்நாக்ஸ் அண்ட் ஸ்வீட்ஸை வந்து சேல்ஸ் பண்ணலான்ட்டு யூஸிங் ட்ராப் ஷிப்பிங் மெத்தடை யூஸ் பண்ணி சேல்ஸ் பண்ணலான்ற டிசைட் பண்ணிட்டாரு. சக்ஸஸ்ஃபுல்லாக அவருக்கு வந்து ஒரு ஹோல்சேல் டீலர் கிடச்சதுக்கப்புறம் இஸ் டூயிங் ஃபஸ்ட்டு ஸ்டெப் இஸ் கிரியேட்டிங் த வாட்ஸ்அப் குரூப்பு. செகண்ட் திங் இஸ் ஃபேஸ்புக் அக்கௌண்ட்டு, இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட்டு, யூடியூப் சேனல், இது எல்லாத்தையும் வந்து அக்கௌண்ட் எல்லாமே கிரியேட் பண்ணதுக்கப்புறம் ரெகுலராக இஸ் மேக்கிங் கண்டென்ட் வந்து பார்த்தீங்கன்னா 2 விதமான கண்டென்ட் வந்து போஸ்ட் பண்ணுறாரு. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா வீடியோ போஸ்ட் கண்டென்ட், அண்ட் அனதர் போஸ்ட்டுன்னு கேட்டால் இமேஜ் போஸ்ட் கண்டென்ட். இந்த 2 கண்டென்ட்டையும் யூஸ் பண்ணி ஃபுல்லாக வந்து டெடிகேட் பண்ணுறாரு. நீங்கள் வந்து என்கிட்ட பர்ச்சேஸ் பண்ணால் இவ்வளோ டிஸ்கவுண்ட் உங்களுக்கு கிடைக்கும், இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்நாக்ஸ் வந்து இவ்வளோ சூப்பராக இருக்குன்றத வந்து ஸ்டார்ட் பண்ணுறாரு. அப்போ இனிஷியலாக வந்து பார்த்தீங்கன்னா ஆர்டர்ஸ் வந்து கம்மியாக வருது, ஒரு டைமுக்கு அப்புறம் ஆர்டர்ஸ் வந்து கொஞ்சம் அதிகமாக வர ஆரம்பிக்குதுங்க. இப்போ இந்த டைமில் என்ன ஃபாலோ பண்ணுறாரு அப்படின்னா, ஸ்டெப் 2 ஃபாலோ பண்ணுறாரு. ஸ்டெப் 2 ஆட்டோமேட்டிக் ப்ராசஸ். ஸோ கார்த்தி வந்து ஓரளவுக்கு வந்து சேல்ஸை வந்து ஜென்ரேட் பண்ண ஆரம்பிச்சதுக்கப்புறம் இப்போ அவர் வந்து வெப்சைட் டெவலப் பண்ணலான்னு பிளான் பண்ணிட்டாருங்க. இப்போ வெப்சைட்டில் வந்து என்னென்ன ஃபீச்சர்ஸ்லாம் கொடுக்குறாருன்னு பார்த்தீங்கன்னா, டிஸ்பிளேயிங் த ப்ராடக்ட் வித் ஆஃபர் ப்ரைஸ்,
ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா வந்து பேமெண்ட் ப்ராசஸ் வந்து ஆட்டோமேட்டிக்காக நடக்கிற மாதிரி. தேர்டு வந்து பார்த்திங்கன்னா வந்து இப்போ ஷிப்பிங் வந்து ட்ராக்கிங் பண்ணுற மாதிரி இந்தமாரி ஃபெசிலிட்டிஸ்லாம் வச்சு அவர் வந்து ஒரு அழகான ஒரு வெப்சைட்டை க்ரியேட் பண்ணிட்டாருங்க. நெக்ஸ்ட் அவர் என்ன பண்ண போகிறாருன்னு பார்த்தீங்கன்னா ஸ்டெப் 3 எக்ஸ்பேண்டிங் த ஆடியன்ஸ் யூஸிங் வேரியஸ் கண்டென்ட் மார்க்கெட்டிங். ஆல்ரெடி அவர் கண்டென்ட் மார்க்கெட்டிங் பண்ணுறதுனால வெப்சைட்டையும் யூஸ் பண்ணுறதுனால இப்போ அவருக்கு வந்து பார்த்திங்கன்னா வந்து 100s இருந்த கவுண்ட் வந்து பார்த்திங்கன்னா 10,000 அளவுக்கு வந்து ரீச் பண்ண ஆரம்பிச்சிட்டாருங்க. ஸ்டெப் 4 லெவரேஜ் பார்ட்னர்ஷிப் அண்ட் நெட்வொர்க்கிங். இப்போ இந்த ஸ்டெப்பில் அவர் என்ன பண்ணுறாரு பார்த்தீங்கன்னா வேரியஸ் சோஷியல் மீடியா இன்ஃப்ளூயன்ஸ்க்கெல்லாம் போய் அப்ரோச் பண்ண ஆரம்பிக்கிறாரு. நான் வந்து என்னோட ப்ராடக்ட் என்னோட வெப்சைட் வந்து இந்த அளவுக்கு ரீச் ஆகிருக்கு, நீங்களும் இன்னும் ப்ரொமோட் பண்ணிங்கன்னா இன்னும் ரீச் ஆகுன்றதை சொன்னதுக்கப்புறம் ஆல் ஓவர் த இந்தியாவில் மட்டும் அவர் வந்து இப்போ ஃபுல்லாக வந்து கவர் பண்ணி மூவ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ ஸ்டெப் 5 வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்ப்ளோர் நியூ மார்க்கெட்டு. இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா இஸ் எக்ஸ்பேண்டிங் இஸ் பிஸ்னஸ் நாட் ஓன்லி த இந்தியாவில் மட்டும் கிடையாது, ஃபாரின்லேயும் வந்து பார்த்திங்கன்னா அப்ரோச் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஸோ தட் இஸ் கெட்டிங் சக்ஸஸ்ஃபுல்லி ரன்னிங் த ட்ராப் ஷிப்பிங் பிஸ்னஸ். ஓகே, இப்போ அப்பார்ட் ஃப்ரம் த ட்ராப் ஷிப்பிங் பிஸ்னஸில் இஸ் ஹேவிங் டைம் டு ரைட் எ புக் ஹவு டு ரன் ஏ சக்ஸஸ்ஃபுல் பிஸ்னஸ்னு புக்கு க்ரியேட் பண்ண ஆரம்பிக்கிறாரு. அவர் ஆன்லைன் கோர்ஸ் க்ரியேட் பண்ண ஆரம்பிக்கிறாரு. ஸோ புக்கும் ஆன்லைன் கோர்ஸும் வந்து பார்த்திங்கன்னா நல்லா வந்து சேல்ஸ் வந்து நல்லா இம்ப்ரூவ் பண்ணி கொடுக்குது அவருக்கு. இப்போ ஸ்டெப் 4 கார்த்தி இஸ் பிகேம் ஏ ஃபினான்ஷியல் இண்டிபெண்டன்ஸ். ஓகே, சரிங்க. இப்போ இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்டோரி மாரி நான் சொன்னாலும் இது வந்து உங்களாலேயும் பாசிபிள். சரியா? இப்போ இந்த இடத்துல வந்து கொலபசி சந்தோஷ் அவர்கள் சொன்ன ஒரு கோட்டை வந்து நான் வந்து சொல்லணும்னு ஆசைப்பட்றேங்க. திங்கிங் ஆஃப் ஆண்டர்ப்ரனர் இஸ் எ டார்ச்சர், பிகமிங் ஆண்டர்ப்ரனர் இஸ் ஈஸி. அதாவது நான் ஆண்டர்ப்ரனர் ஆகணும் யோசிச்சுக்கிட்டே இருந்தீங்கன்னு வச்சுங்களேன், அது வந்து பார்த்தா மிகப்பெரிய டார்ச்சராக இருக்குங்க. ஆனால் அதை விட சிம்பிள் எதுன்னு கேட்டிங்கன்னா ஆண்டர்ப்ரனராக மாறுறது, தொழில் முனைவராக மாறுறது. வீடியோட ஃபைனல் ஸ்டேஜ் வந்தாச்சு. இப்போ இந்த செக்ஷனில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா மை கொலாபரேஷன் வித் யூ. நான் உங்களோட கொலாபரேட் பண்ண போகிறேன். அது எப்படின்னு கேட்குறீங்களா? ஓகேங்க, நீங்கள் இந்த வீடியோ பார்த்ததுக்கப்புறம் என்ன டிசைட் பண்ணியிருக்கீங்க? ஃபினான்ஷியல் ஃப்ரீடமாக நம்மளும் ஆகலான்றதை டிசைட் பண்ணிட்டீங்களாங்க? சூப்பர். ஓகே, சரிங்க. இப்போ நெக்ஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ண வேண்டியது பார்த்தீங்கன்னா, எனக்கு வந்து ஒரு ப்ராப்பர் ரிசோர்ஸ் இல்லை, எனக்கு வந்து ப்ராப்பர் மென்டர் இல்லை, எனக்கு வந்து ப்ராப்பர் கைடு இல்லை, எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஐடியாவே இல்லை. ஆனால் நானும் வந்து ஃபினான்ஷியல் ஃப்ரீடம் அடையணும்னு நீங்கள் டிசைட் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் ஒன்றும் தனியாக இல்லைங்க. ஐ ஆம் தேர் ஃபார் யூ. ஓகே, இப்போ நான் வந்து உங்களை வந்து 2 விதமாக நான் வந்து கிளாஸிஃபை பண்ண போகிறேன். ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா இப்போ தான் நீங்கள் ஸ்டார்ட் பண்ண போகிறீங்க உங்கள் ஜர்னியை. ஓகே, ஸோ உங்களுக்கு என்ன ஐடியா இருக்குது, நீங்கள் என்ன பிளான்ட்டை வந்து க்ரோ பண்ணணும்னு நினைக்கிறீங்க, நீங்கள் என்ன ப்ராடக்டை மேக் பண்ணணும்னு நினைக்கிறீங்க, இது எல்லாத்தையும் டிசைட் பண்ணதுக்கப்புறம் ஜஸ்ட்டு வந்து என்னை கமெண்ட்டில் வந்து ஷேர் பண்ணுங்கள். இல்லைனா வந்து பார்த்தீங்கன்னா என்னோட டிஸ்கிரிப்ஷனில் நான் வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்குறேன். அந்த நம்பருக்கு வந்து நான் வந்து இந்த ஸ்டேஜில் இருக்கேன், நான் இந்த வேலை பண்ணிகிட்ருக்கேன், என்னோடய எக்ஸ்பென்சிவ் ஆகுது, ப்ளஸ் வந்து நான் வந்து என்னோடய ஃபயர் கான்செப்டில் நான் இவ்வளோ மணி நான் மேக் பண்ணலான்னு இருக்கேன், இது என்னை வந்து ஃபினான்ஷியல் ஃப்ரீடம் அச்சீவ் பண்ணுறதுக்கு ஒரு சப்போர்ட் ப்ரொவைட் பண்ணுங்கன்னு கேட்டிங்கன்னா உங்கள் டீட்டெயில்ஸ் எல்லாத்தையும் டைப் பண்ணி நீங்கள் என்ன பிளான்ட்டு க்ரோ பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அது எல்லாத்தையும் டீட்டெயிலாக வந்து டைப் பண்ணி எனக்கு வந்து கமெண்ட்ஸை வாட்ஸ்அப் குரூப்புக்கு வந்து வாட்ஸ்அப் நம்பர் ஷேர் பண்ணுங்கள். ஷேர் பண்ணதுக்கப்புறம் கால் பண்ணுங்கள். நான் ரிப்ளை பண்ணதுக்கப்புறம் நீங்கள் கால் பண்ணுங்கள். எடுத்தோடனே கால் பண்ணாதீங்க. ஓகே, சரிங்க. அண்ட் ரெண்டாவது குரூப் என்னென்னா, நீங்கள் ஆல்ரெடி வந்து ஜேர்னி ஸ்டார்ட் பண்ணியிருப்பீங்க. சரியா? ஸோ ஆல்ரெடி ஜேர்னி ஸ்டார்ட் பண்ணியிருப்பீங்க. அப்போ அந்த ஜேர்னியில் வந்து நீங்கள் எந்த ஸ்டேஜில் இருக்கிறீங்க, உங்களுக்கு வந்து இப்போ நான் ஆல்மோஸ்ட் எல்லாத்தையும் பில்ட் பண்ணிட்டேன், பட் என்னால் மார்க்கெட் ரீச் பண்ணுறது கஷ்டமாக இருக்குது. இப்போ இந்த மாதிரியான ஸ்ட்ரகிளாக இருந்தாலும் நீங்களும் வந்து உங்களோட நீட்ஸ் என்னவோ அதை வந்து எனக்கு வந்து வாட்ஸ்அப் நம்பருக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள். நான் வந்து பார்த்துட்டு உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். ஓகே, இப்போ நம்ம பார்த்த அந்த 6 பிளான்ட்டும் ஒன்றுக்கும் இன்டர்லிங்க் ஆகும். ரெண்டாவது வந்து பார்த்தோன்னா அது வந்து ஒரு டெக்னிக் தான். ஓகே, இப்போ கார்த்தி வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஸ்நாக்ஸை வந்து கையில் எடுத்தார். ஸோ அவர் வந்து ட்ராப் ஷிப்பிங் பண்ணலான்னு கையில் எடுத்தார். இப்போ அந்த மாதிரி வந்து நீங்கள் வந்து ஒரு எலக்ட்ரிக்கல் ஸ்டூடெண்ட்டாக இருப்பீங்க, இல்லை கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஸ்டூடெண்ட்டாக இருப்பீங்க. சரியா? நீங்கள் வந்து இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து ஒரு ஆன்லைன் ஷாப் ஓப்பன் பண்ணணும்னு நினைக்கிறேன் ஃபார் எலக்ட்ரிக்கல் காம்பனன்ட்ஸ், எலக்ட்ரிக்கல் திங்ஸ்னால் நீங்கள் வந்து பிளான்ட் 1 வந்து சூஸ் பண்ணிக்கலாம். இப்போ அந்த மாதிரி வந்து உங்களோட ஓன் இன்ட்ரெஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து ஒவ்வொரு பிளான்ட்டும் நீங்கள் வந்து டிசைட் பண்ணி டெவலப் பண்ண ஆரம்பிக்கலாம், க்ரோ பண்ண ஆரம்பிக்கலாம். ஓகே,
ஸோ நீங்கள் ஒரு பிளான்ட்டை க்ரோ பண்ண என்ன நமக்கு என்ன ப்ராப்பராக தேவை, ஒரு ப்ராப்பர் சாண்ட் தேவைப்படும், ப்ராப்பர் சாயில் தேவைப்படும், அதுக்கப்புறமேட்டா வந்து ஃபெர்டிலைசர் தேவைப்படும், ஸோ ப்ராப்பர் கேர் தேவைப்படும். இப்போ அந்த மாதிரி தான் வந்து நமக்கும் வந்து பார்த்திங்கன்னா வந்து ஒரு பிளான்ட்டு நம்ம மணி மேக்கிங் பிளான்ட்டை டெவலப் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து தேவைப்பட வேண்டியது ஒரு நல்ல மைண்ட் செட்டு தேவைப்படும். நான் வந்து ரிச் மைண்ட் செட் எனக்கு தேவைப்படணும். 2வது வந்து பார்த்திங்கன்னா அது ப்ராப்பர் கேர் கொடுக்கணும். நீங்கள் டெவலப் பண்ணணும்னு நினைக்கிறத வந்து ப்ராப்பர் கேர் கொடுத்து நீங்கள் டெவலப் பண்ணுற மாரி இருக்குங்க. வீடியோட எண்டு வந்தாச்சு. நான் வேறு ஏதாவது ஃபினான்ஷியல் லிட்ரஸியில் ஃபினான்ஷியல் ஃப்ரீடத்தில் வேறு ஏதாவது டாபிக் நான் பேசணும்னு இருந்துச்சுன்னா அந்த டாப்பிக்கை வந்து கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, இந்த வீடியோ வந்து யாருக்காவது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து பேரண்ட்ஸ் பார்த்துட்ருப்பீங்க, உங்கள் பையன்கிட்ட ஷேர் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ் பார்த்துட்ருப்பீங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட ஷேர் பண்ணுங்கள். ஸோ தட் அவங்களுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் எஜுகேட் பண்ண மாதிரி இருக்குங்க. மீண்டும் அடுத்த வீடியோவை சந்திக்கிறேன். அது வரைக்கும் நம்ம டாட்டா பாய்.